அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் பெண்ணொருவரை மதுபோதையில் தகாத உறவுக்கு அழைத்தமையினால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நயப்படைக்கப்பட்டு காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய அரசியல் அமைப்பை வகுக்கும் போது சுகாதார சேவையை பெறுவதற்கான உரிமையை மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக பிரகடனப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். எனவே சுகாதார சேவைகளை பெறுவதற்கான உரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டுமாயின் அதற்கு அவசியமான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும். தற்போது அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 17 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைதான 17 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதன்போது எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அம்பாறை சம்மாந்துறை காவல்துறை பிரிவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்கள் பலவற்றுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் சந்தேக நபரை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களை சம்மாந்துறை காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். சம்மாந்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மை காலமாக மோட்டார் சைக்கிள்கள் அதிகம் கொள்ளையிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் புலன் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு பிரதான சந்தேக நபரை இனம் கண்டுள்ளனர். உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவ மக்களால் இயேசுபால பிறந்த தினமான நத்தார் தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புனித நத்தார் தினத்தை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. நேற்றிரவு கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஆராதனைகளும் இடம்பெற்றது. அதேபோல இலங்கையில் அமைந்துள்ள தேவாலயங்களுக்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்குள் புகுந்த இனம் தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேலும் தெரிய வருவதாவது, யாழ் பேருந்து நிலையத்துக்குள் இனம் தெரியாத இருவர் ஹெல்மெட், கத்தரிக்கோல் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்துள்ளனர். இதன்போது காரைநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு நின்ற காப்பாளர், ஏன் தாக்குதல் நடத்துகின்றீர்கள், இது தொடர்பாக காவல்துறைக்கு சொல்லலாம் என கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை ஆசிரியர்கள் தமது மாணவர்களுக்கு தனியார் பயிற்சி வகுப்புகளை நடத்துவதை தடை செய்து மேல்மாகாண கல்வி வலய அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையையும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட கடிதமும் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக பிரதி தொழில் அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த விடயத்தில் சில அதிகாரிகள் வேண்டுமென்றே அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த விடயத்தை கையாண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். வேலனை வங்காளவடி பிரதேச வைத்தியசாலையின் மருத்துவ சேவை செயற்பாடுகள் ஆளணி பற்றாக்குறையால் குறைக்கப்பட்டு பகுதியளவில் இழுத்து மூடப்படும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. தீவக பிரதேசத்தின் 2வது பிரதான வைத்தியசாலையாகவும் தீவகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதுமான குறித்த வைத்தியசாலை கடந்த நல்லாட்சி காலத்தில் அன்றைய சுகாதார அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னவினால் பீத்தரத்துக்கு அவசரமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனாலும் குறித்த தரத்துக்கு ஏற்ப ஆளணி வளங்களை நிவர்த்திக்கும் எந்தவிதமான பொறிமுறையையும் குறித்த அமைச்சர் ஏற்படுத்தவில்லை. அதன் பின்னரும் அமைக்கப்பட்ட
அரசாங்கங்களில் இந்த விடயம் தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினரது பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அது கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டுமென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடத்தொழில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமாயின் கச்சத்தீவு இந்தியாவினால் கையகப்படுத்தப்பட வேண்டும் என இது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி கண்டன பேரணி ஒன்று பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணியானது நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் ஜனாதிபதிக்கான மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை அழைப்பதற்கான புதிய வரைவு சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதிய சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் சேனரத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 389 சிறை கைதிகள் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நாளைய தினம் விடுதலை செய்யப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்களின் 4 பெண் கைதிகளும் 385 ஆண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசு பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு 2025ஆம் ஆண்டில் நிச்சயமாக வழங்கப்படும் என்று தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சருமான அனில் ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார கஷ்டங்களை தணிப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை சந்திப்பில் வலியுறுத்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களின் கஷ்டங்களை அரசாங்கம் அறிந்திருக்கிறது. எனவே சம்பள உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்று அனில் ஜெயந்த குறிப்பிட்டுள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்வதற்காக 1,50,000 பிரீத்தலைசர் கருவிகள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை பரிசோதிக்கும் நோக்கில் நேற்று நாடு தழுவிய ரீதியில் போக்குவரத்து நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். சட்டவாட்சி பலமடைந்தால் பாரிய குற்றங்களை செய்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அந்த கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் நடைபெற்ற யுத்த காலத்தின் போது பல தலைவர்கள், புத்தியாளர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள், போராளிகள், பொதுமக்கள் பலர் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் உள்ளனர். இவற்றுக்கெல்லாம் உரிய பரிகாரம் தேவையென்றால் சட்டவாட்சி பலப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு முறையாக விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் நாட்டின் கௌரவத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். இதனை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் செய்தால் வரவேற்பு கிடைக்கும். இல்லையேல் முந்தைய அரசாங்கங்கள் போன்றதாக இந்த அரசாங்கங்களும் அமைந்துவிடும் என அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.